என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மாதம் ஆறுதலின் மாதம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதினாலே கர்த்தர் சொன்ன இந்த ஆறுதலின் வார்த்தைகளை மாத்திரம் இந்த மாதத்தில் நாம் தியானிக்கிறோம். தேவன் ஆறுதல் படுத்துகிறார். ஆனால் தேவனை நீங்கள் ஒருபோதும் காயப்படுத்தி விடக்கூடாது. தேவன் உங்களை தைரியப்படுத்துகிறார். அந்த தேவனை நீங்கள் ஒருபோதும் மனம் நோக செய்து விடக்கூடாது, பாவம் செய்து விடக்கூடாது. ஆற்றுகிறவரை எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 65 அதிகாரம் 1 வசனம். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்று அற்புதமான ஒரு வேத பகுதி. ஆண்டவரை குறித்து தேடாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவரை தேடுவார்களாம். இது ஆண்டவரின் ஒரு வார்த்தை. ஒருவேளை நீங்கள் கூட ஆண்டவரை அறியாத ஒரு வேறு மார்க்கத்தில் இருந்து இயேசுவை தெய்வமாக ஏற்றிருக்கலாம். அந்த மார்க்கத்தில் இருந்த பொழுது உங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் வேறு. இப்பொழுது இரட்சகரை தேடின பிறகு உங்கள் நம்பிக்கை வேறு. நானும் கூட வேறு மார்க்கத்தில் இருந்தேன். என்னுடைய மூதாதையர்கள் எல்லோரும் போய் கோவிலிலே வணங்கும் பொழுது அழுகையோடு கூட பிரார்த்தனை செய்வார்கள். நான் கேட்பேன், நீங்கள் அழுகிறீர்கள், தெய்வம் உங்களிடத்தில் பேசுகிறது இல்லையா என்று கேட்டபொழுது என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொன்னது, நம்முடைய தெய்வம் பேசாது. இந்த ஒரு வார்த்தை, நம்முடைய தெய்வம் பேசாது, இது என் இருதயத்திற்குள் பல ஆண்டுகளாக பல சிந்தனைகளை கொண்டு வந்தது. நம்முடைய தெய்வம் பேசாது. அப்படி என்றால் பேசுகிற தெய்வம் எது? இதனால் என்னுடைய தேடல் இதுதான், என்னுடைய ஏக்கமாக இருந்தது. பேசுகிற தெய்வம் யார் என்று நான் தேடின போதுதான் எனக்கு ஒரு தெய்வம் தன்னை வெளிப்படுத்தி என்னோடு கூட பேசினார். அவர்தான் இரட்சகர் இயேசு. கல்வாரி சிலுவையிலிருந்து அவர் பேசின சத்தத்தை, வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையை தற்கொலை செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருந்த நான் வாழ முடிவெடுத்தேன். ஏனென்றால் நான் உன்னை வாழ வைப்பேன் என்று அந்த தெய்வம் சொன்னார். நான் உன்னோடு கூட இருந்து உன் ஜெபங்களை கேட்பேன் என்று சொன்னார். உன் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவேன் என்று சொன்னார். என்னோடு கூட பேசினார். அந்த பேசுகிற உயிருள்ள தெய்வத்தை கண்டுபிடித்த பிறகு என் வாழ்க்கை மாறியது. வசனம் சொல்லுகிறது, என்னை குறித்து கேளாதவர்களாலே நான் தேடப்பட்டேன். ஆண்டவரை குறித்து அறியாதவர்கள் அவரை தேடும் பொழுது, இதோ இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வசனத்தை பாருங்கள். ஒருவேளை உங்களை ஒரு சிலர் இந்த இயேசுவை குறித்தே அறியாமல் இருந்து, ஒரு தெய்வம் உண்டா, என்னை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரா, என் கண்ணீரை காண்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, என் பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் எங்காவது இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இயேசுவாகிய அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ இங்கே இருக்கிறேன், மகனே மகளே, இதோ இங்கே இருக்கிறேன். உன் வாழ்க்கையை முடித்து கொள்ளாதே, நீ விரக்தியில் வாழ்ந்து முடித்து விடாதே. நான் உனக்கு நல்ல பாதையை வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், பூமியில் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறேன், பரலோகத்தில் ஒரு நித்தியமான வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். ஆகவே நீ என்னை தேடி வந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்காகத்தான் நான் சிலுவையிலே இரத்தம் சிந்தி உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தேன் என்கிறார். இதோ இங்கே இருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் எந்த மூலையிலிருந்து, எந்த தேசத்திலிருந்து, எந்த பட்டணத்திலிருந்து கதறி கொண்டிருந்தாலும், என் ஜெபத்திற்கு பதில் தருவீரா, என் கண்ணீரை மாற்றுவீரா என்று தவித்து கொண்டிருந்தாலும், இதோ இங்கே இருக்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உன்னதமான தேவனே, உம்மை குறித்து கேளாதவராக தேடப்பட்டேன், தேடாதவர்களால் அறியப்பட்டேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இன்றைக்கு யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்த வேண்டும் அப்பா. திரைமறைவிலிருந்து, இரும்பு திரை நாடுகளிலிருந்து ஒருவேளை
ஒருவேளை உம்மை தேடினாலும், ஒருவேளை இரும்பு வீடுகளிலிருந்து உம்மை தேடினாலும் நீர் அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களோடு பேசுகிற தெய்வம் நீர். இதோ இங்கே இருக்கிறேன். ஒரு தாய் என்னை தேடுகிற பிள்ளைக்கு பதில் கொடுப்பதே போல உன் பிள்ளைகளுக்கு பதில் கொடுங்கப்பா. உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. நீர் ஜீவன் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துங்கப்பா. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, இதோ இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் அருகில் வருவார், உதவி செய்வார். அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும். God bless you.